சென்னை கிண்டி பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகள் கடும் அவதியடையும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையின் சீரழிவும் அதனால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் இன்னல்கள் குறித்தும் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விளம்பர திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறையில் நிலவும் குறைபாடுகள் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறை, மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களின் குறைபாடு, போதிய அவசர சிகிச்சை வசதிகள் இல்லாதது, உள்கட்டமைப்பு பிரச்சினைகள் ஆகியவற்றால் மக்கள் கடும் அவதிப்படும் அவல நிலைதான் காணப்படுகிறது. சென்னை கிண்டி கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கடந்த 2023ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இதயம், நுரையீரல், நரம்பியல், சிறுநீரகவியல், பொதுநல மருத்துவம் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட பல்துறை சிகிச்சைகள் 1000 படுக்கை வசதிகளுடன் நோயாளிகளுக்கு அளிக்கப்படுவதாக விளம்பர திமுக அரசு அறிவித்தது. இதனை நம்பி நாள்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் கிண்டியில் உள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு வந்து செல்லக்கூடிய நிலையில் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு துறைகளிலும் 2 முதல் 4 மருத்துவர் பணியிடங்கள் உள்ள நிலையில் சுமார் 36 சிறப்பு மருத்துவர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் 70 செவிலியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தாததால் பணியில் இருக்கும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி சுமையால் பாதிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். செவிலியர்கள் பற்றாக்குறை இருப்பதால் தேவையான சிகிச்சைகள் கிண்டி பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மருத்துவமனையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு மருத்துவமனை இயக்குநர் பார்த்தசாரதி எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் பணியில் இருக்கும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் கூடுதல் நேரம் பணியாற்ற நிர்பந்திப்பதாக மருத்துவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே மருத்துவர் பணியிடங்கள் அதிக அளவில் காலியாக இருப்பது ஒருபுறம் என்றால், கடும் பணிச்சுமையில் சிக்கி தவிக்கும் மருத்துவர்கள் பணிமாறுதல் கேட்டு செல்லும் அவல நிலை இருப்பதாகவும் அரசு மருத்துவர்கள் சங்கத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். தங்களது ஆட்சியில் பல புதிய மருத்துவமனைகள் துவங்கப்பட்டதாக விளம்பரப்படுத்தும் திமுக அரசு புதிய மருத்துவமனைகளில் பணியாற்ற புதிய மருத்துவர் பணியிடங்களையும் புதிய செவிலியர் பணியிடங்களையும் உருவாக்கவில்லை. 3500க்கும் அதிகமான மருத்துவர் பணியிடங்களையும் 20,000த்திற்கும் அதிகமான செவிலியர் பணியிடங்களையும் புதிதாக உருவாக்கினால் மட்டுமே அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு உரிய சிகிச்சையை அளிக்க முடியும் என்றும் அரசு மருத்துவர் சங்கத்தினர் கூறுகின்றனர். அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளியுடைய எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவர்களுக்கான புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படவில்லை. இதன் காரணமாக ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு பணிச்சுமை மிக கடுமையாக உள்ளது. அதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாகிறார்கள். அதே போலவே நோயாளிகளும் போதிய மருத்துவர்கள் இல்லாததன் காரணமாக அவர்களுக்கு உரிய சிகிச்சை கிடைக்காத நிலை இருக்கிறது. அதன் காரணமாக பாதிக்கப்படுகிறார்கள். எனவே ஒரு பக்கம் மருத்துவர்களும் பணிச்சுமை காரணமாக பாதிக்கப்படுகிறார்கள், நோயாளிகளும் மருத்துவருடைய போதிய கவனிப்பு இல்லாததன் காரணமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் மருத்துவர்கள் செவிலியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என கூறிவிட்டு தற்போது எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை என மருத்துவர் ரவீந்திரநாத் குற்றம் சாட்டியுள்ளார். மருத்துவர்கள் செவிலியர்கள் பற்றாக்குறையால் நோயாளிகளும் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். போதிய மருத்துவர்கள் பணியிடங்களை புதிதாக உருவாக்கி மருத்துவர்களை நியமிக்க வேண்டும், காலி பணிகள் நிரப்ப வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை வைத்து ஃபோக்டா என்ற அமைப்பினர் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சாகுவரை உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது அந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்துக்கு வருகின்ற அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் மாண்பு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சி வந்தவர்கள் மருத்துவருடைய கோரிக்கைகள் ஏற்கப்படும், அரசு மருத்துவ ஊதிய உயர்வு வழங்கப்படும், அதே போலவே நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள், காலி பணிகள் நிரப்பப்படும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்கும் என்ற வாக்குறுதி வழங்கினார்கள். ஆனால் தற்பொழுது பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லை. பல மருத்துவருடைய பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதன் காரணமாக
ஏற்கனவே அரசு மருத்துவமனையில் பணி செய்யக்கூடிய மருத்துவர்களுக்கு பணிச்சுமை மிக கடுமையாக உள்ளது. அதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாகிறார்கள். அதே போலவே நோயாளிகளும் போதிய மருத்துவர்கள் இல்லாததன் காரணமாக அவர்களுக்கு உரிய சிகிச்சை கிடைக்காத நிலை இருக்கிறது. அதன் காரணமாக பாதிக்கப்படுகிறார்கள். அதிக அளவில் மருத்துவமனைகளை உருவாக்கி உள்ளோம் என கூறும் திமுக அரசு அந்த மருத்துவமனைக்கு போதுமான மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நியமிப்பதில்லை. மருத்துவமனை திறக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த பணியிடங்கள் உருவாக்கப்பட வேண்டும், பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் தமிழ்நாடு முழுவதும் பல புதிய மருத்துவமனைகள் உருவாக்கப்படுகின்றன, பல்நோக்கு மருத்துவமனைகள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களை செவிலியர்கள் புதிதாக நியமிப்பதில்லை. ஏற்கனவே அரசு மருத்துவர்களுடைய மருத்துவர்களை அங்கே தற்காலிகமாக பணி நியமனம் செய்கிறார்கள். இதன் காரணமாக அங்கு மருத்துவமனையில் மருத்துவ சேவை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் கூட இதுபோன்ற பிரச்சனை நிலவுகிறது. இது ஒரு புறம் இருக்க, பல மருத்துவமனைகளில் புது உபகரணங்கள் வாங்காமலும் எந்த வசதியும் செய்யாமல் கண் துடைப்பிற்காகவும் விளம்பரத்திற்காகவும் மருத்துவமனையை மட்டும் திறந்து வைப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர்.